நான் உங்க அனீஸ். நாஸ்டர் டாம்சன் ஒரு அறிஞர் உலகத்துல நடக்க போற விஷயங்களை முன்கூட்டியே கணிச்சு சொல்லியிருந்தாரு. அவர் சொன்ன மாதிரியே நிறைய விஷயங்கள் நடந்தது. அதே மாதிரி ஒரு சித்தர் தமிழ்நாட்டுல நடக்க போற நிறைய விஷயங்களை கணிச்சு எழுதி வச்சிருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அவரை தேடிதான் இப்ப நான் போய்கிட்டு இருக்கேன். இந்த பிரம்மரிஷி மலையில தான் 210 சித்தர்களும் வாசம் செய்யறதா சொல்றாங்க. தமிழகம் 2 தீவுகளாக உடையும், அரூபமாய் ஆரூடம் சொல்லும் தலையாட்டி சித்தர். தென்னிந்தியாவை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. 2 தீவா பிரிவு. கடல் 25 கிலோமீட்டர் ஊருக்குள்ள வந்துடும். உப்புக்கு பெரிய தட்டுப்பாடு வந்துடும். 12 டன் உப்பு வாங்கி ரொம்ப சேமிச்சு வச்சிருக்காரு. தலையாட்டி சித்தர் பிரம்மரிஷி மலை அடிவாரத்துல ஜீவசமாதியான இவர் எழுதின ஒரு நூல் தான் காலஞானம். இந்த புத்தகத்துல தமிழகத்தோட எதிர்காலத்துல என்னென்னவெல்லாம் நடக்கும்னு முன்கூட்டியே எழுதி வச்சிருக்காரு. இப்போ அந்த தலையாட்டி சித்தரோட சீடர் மூலமா சில தகவல்கள் இந்த உலகத்துக்கு ஒரு எச்சரிக்கையா வெளியே வர தொடங்கி இருக்கு. அதுல என்ன அதிர வச்ச முக்கியமான ஒண்ணுதான் தமிழகம் 2 தீவா பிரியும் அப்படிங்கிற தகவல். இது உண்மைதானா அப்படின்னு தெரிஞ்சுக்க இப்ப நான் பிரம்மரிஷி மலையை நோக்கி போய்கிட்டு இருக்கேன். பெரம்பலூர் மாவட்டம் எலம்பலூர் கிராமத்தை ஒட்டி தான் பிரம்மரிஷி மலை அமைஞ்சிருக்கு. மலையோட அடிவாரத்துல ஒரு ஆசிரமம் இருக்கு. இதுதான் காகமுனி சித்தரோட ஆசிரமம். சித்தர்கள்ல குறிப்பிடத்தகுந்த ஒருவர் காகபுஜண்டர். இவருக்கு ஒரு சிறப்பும் இருக்கு. உலகமே அழிஞ்சாலும் இவருக்கு மட்டும் அழிவு இல்லைன்னு வரம் பெற்றதா புராணங்கள் இவரை பத்தி சொல்லுது. அதனால தான் காகபுஜண்டருக்கு மட்டும் உலகத்துல எங்கேயுமே சமாதி கிடையாது. அழிவே இல்லாத ஒருத்தருக்கு சமாதி இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் இந்த சித்தரோட சிறப்பு. இப்படிப்பட்ட காகபுஜண்டரோட மறுபிறவின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர்தான் எலம்பலூர் கிராமத்துல வாழ்ந்த பழனி. இவர்தான் ஒரு கட்டத்துல தன்னை காகபுஜண்டரோட மறுபிறவின்னு சொல்லி காகமுனியா மாறி இருக்காரு. அதுல இருந்து இவரோட பேரு தலையாட்டி சித்தர். இவரோட ஜீவசமாதி இந்த பிரம்மரிஷி மலை அடிவாரத்துல தான் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி தலையாட்டி சித்தரோட ஆசிரமமும் மலை அடிவாரத்துல தான் அமைஞ்சிருக்கு. இத கவனிச்சுக்கிட்டு இருக்கிறவர் தான் ராஜ்குமார் சுவாமிகள். இவர் சினிமாவுல உதவி இயக்குனரா இருந்தவர். ஒரு சமயம் தலையாட்டி சித்தரால அமானுஷ்ய அனுபவத்துக்கு ஆளாகி சினிமாவை விட்டுட்டு சாமியாரா இங்க வந்துட்டாரு. இவர் தான் இப்ப இந்த ஆசிரமத்தை கவனிச்சுக்கிறாரு. தன்னை காகபுஜண்டரோட மறுபிறவியா சொல்லிட்டு இருந்த தலையாட்டி சித்தர் இப்ப தன்னோட சீடர் ராஜ்குமார் சுவாமிகள் கிட்ட சூட்சம ரூபத்துல அடிக்கடி வந்து பேசுவாராம். அதுல வருங்காலத்துல நடக்க போறத பத்தி தான் எழுதி வச்ச காலஞானம் புத்தகத்துல சொல்லி இருந்த விஷயங்களை திரும்பவும் வந்து அழிவு நடக்க போகுதுன்னு சமீபத்துல எச்சரிக்கை பண்ணியிருந்தாராம். நிஜமாவே சுனாமி மாதிரி இன்னொரு பேரழிவை நாம நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த மாதிரி பயங்கரம் வராம தடுக்க என்னவெல்லாம் செய்யலான்னு உலகமே யோசிச்சுட்டு இருக்கு. இந்த நிலையில இவர் என்னன்னா திரும்பவும் தண்ணீரால தமிழகம் 2 தீவா பிரியும்னு சொல்லி பயமுறுத்துறாருன்னு எனக்குள்ள பதறிக்கிட்டே இருந்தது. இந்த ஆசிரமம் அமைஞ்சிருக்கிற பிரம்மரிஷி மலை ஏராளமான சித்தர்கள் இன்னைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு மலை. அத இந்த ஆசிரமத்தோட போர்ட்லயும் குறிப்பிட்டிருக்காங்க. 210 சித்தர்கள் வாழும் மலை பிரம்மரிஷி மலை. இந்த பிரம்மரிஷி மலையில இன்னொரு மிக முக்கியமான ஒரு சிறப்பும் இருக்கு. 14 சித்தர்கள்ல மிக முக்கியமான ஒருவர் கொங்கணவர். திருமலை திருப்பதியில இவரோட ஜீவசமாதி இருக்கு. அதனால தான் திருப்பதி அத்தனை செல்வாக்கோட இருக்குன்னு இன்னைக்கும் விவரம் தெரிஞ்சவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கொங்கணவர் தவம் செஞ்ச கொகை இந்த பிரம்மரிஷி மலையில தான் இருக்குன்னு கேள்விப்பட்டதும் எனக்கு பிரமிப்பா இருந்தது. நிச்சயமா இந்த மலை மேல போய் கொங்கணவர் தவம் செஞ்ச குகைக்கு போகணும்னு முடிவு செஞ்சுட்டேன். நான் ராஜ்குமார் சுவாமிகளை சந்திக்கணும்னு காத்துட்டு இருந்தப்பதான் சிலர் பால் குடம் எடுத்துட்டு வந்தாங்க. இங்க எலம்பலூர் கிராமத்துல பிரம்மரிஷி மலைய பெருமாள் மலைன்னு குறிப்பிடுறாங்க. இதுதான்
ஆதி திருப்பதின்னு குறிப்பிடப்படுது. அதனால வருஷத்துக்கு ஒரு முறை புரட்டாசி மாசத்துல இந்த ஊர் மக்கள் விரதம் இருந்து இந்த மலைக்கு பால் குடம் எடுத்துட்டு வராங்க. நான் போன சமயம் அப்படி சிலர் மேலதாளத்தோட பால் குடம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. மலை ஏறதுக்கு முன்னால எல்லாரும் ஆசிரமத்துக்கு வந்து சாமியோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாங்க. அப்பதான் ராஜ்குமார் சுவாமிகளை நான் பார்த்தேன். பால் குடத்தோட வந்தவங்க சாமி ஆடிக்கிட்டே வந்தாங்க. அதுல சிலர் ஆசிரமத்துக்குள்ள நுழைய முடியாத அளவுக்கு உக்கிரமா ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள ரொம்ப சிரமப்பட்டு ஆசிரமத்துக்குள்ள அழைச்சிட்டு போனாங்க. உள்ள ஒரு யாகம் எரிஞ்சபடியே இருந்தது. வந்திருந்த எல்லாருக்கும் விபூதி வச்சு ஆசீர்வாதம் செஞ்சு அனுப்புனாரு ராஜ்குமார் சுவாமிகள். ராஜ்குமார் சுவாமிகள் தன் குடும்பத்தோட தங்கிதான் இந்த காகபுஜண்டர் ஆசிரமத்தை நடத்திட்டு வராரு. இவரோட மனைவி மகன்கள்னு எல்லாருமே சித்தர் வழிபாட்டுல தான் இருக்காங்க. இவரோட ஒரு மகன் சுந்தர மகாலிங்கமும் இவர மாதிரி சாமியாராவே மாறிட்டாரு. ராஜ்குமார் சுவாமிகள் கொஞ்சம் வித்தியாசமானவரா தெரிஞ்சாரு. புலித்தோல் மாதிரியான இவரோட காஸ்டியூம் இதெல்லாம் பார்க்கும்போது கெட்டப்லயும் இவர் வித்தியாசமானவரா தான் இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவரோட ஆசிரமத்துல மயில் குதிரையெல்லாம் வளர்க்கிறாரு. ராஜ்குமார் சுவாமிகளை பொறுத்த வரைக்கும் இவரோட குரு தலையாட்டி சித்தர் இன்னைக்கும் இவரோட பேசுவாராம். அதனால இந்த பிரம்மரிஷி மலையில இருக்கிற ஏராளமான மூலிகைகளை இவருக்கு அறிமுகப்படுத்தி இருக்காராம். அதையெல்லாம் பறிச்சுட்டு வந்து பொடியாக்கி இந்த ஆசிரமத்துல 24 மணி நேரமும் ஒரு தொடர் யாகம் நடத்திக்கிட்டே இருக்காங்க. இது தீராத நோய்களை எல்லாம் தீர்த்து வைக்கிற சக்தி கொண்ட யாகசாலை. இதனாலேயே இங்க நிறைய பேர் வந்து போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆசிரமத்துல அமைக்கப்பட்டிருக்கிற லிங்கத்துல சித்தரோட உருவம் அமைக்கப்பட்டிருக்கு. இப்படி வேற எங்கேயும் லிங்கம் இல்லைன்னு சொல்றாங்க. பிரம்மரிஷி மலையில இன்னைக்கு நிறைய சித்தர்கள் உலா வராங்க, நிறைய பேரோட பேசுறாங்க. இப்படி பல ஆச்சரியமான தகவல்கள் இந்த பகுதிகளில் சொல்லப்படுது. நான் இங்க இருக்கும்போது இந்த ஆசிரமத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிற சுப்பையாவை சந்திச்சு பேசினேன். ரொம்ப சாதாரணமா நினைச்சு இவர்கிட்ட பேச தொடங்கினேன். ஆனா இவர் ஊரா சித்தர்களை தேடி அலைஞ்ச அனுபவம் எனக்கு வியப்பை ஏற்படுத்துச்சு. இல்லை, இப்போ நீங்கள் வந்து சித்தர்கள் எல்லாம் நிறைய பேரை பார்த்துருக்கீங்க. ஆமாம், பார்க்க வர்றாங்க பேசிட்டு போயிடுறாங்க. நான் பாக்கி பேர் அவர்கிட்ட சித்தர் அவர்கிட்ட ராஜகுமார் போய் பாருங்க அப்படின்னு பார்க்க மாட்டோம். அவருக்கு சொல்கிறது, அவர் சாமி சொல்கிறது என்னன்னா, நெஞ்சில் எந்த ஆசையும் இல்லாத மனிதங்கிட்ட நாங்கள்லாம் பார்ப்போம், அந்த ஆசை உள்ளவங்ககிட்ட நாங்கள் பார்க்க மாட்டோம். பல சித்தர்களை இவர் சந்திச்சு பேசுனதும் எனக்கு வியப்பா இருந்தது. ஒரு சித்தர் ஒரு சொம்பு தண்ணியில குளிச்ச கதையை இவர் சொன்னதை கேட்டு எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. வெள்ளிமலையில் சித்தர் ஒருத்தர், சின்னாடி சித்தர்னு, அவர் என்னொன்று வரீங்கன்னா ஒரு செம்பு தண்ணி எடுத்து போவார். ஒரு செம்பு தண்ணியை கொண்டு போயிடுவார் சாமி மலை மேலே. அந்த ஒரு செம்பு தண்ணியில் அவர் வேட்டி துவைச்சி, சட்டை துவைச்சி, துண்டு துவைச்சி, குளிச்சுட்டு அந்த ஒரு செம்பு தண்ணி திருப்பி கொண்டு வருவார். அங்கே மலையில் ஒரு குழி மாதிரி தோண்டி வச்சுருக்காரு. அந்த குழி இன்னும் இப்போ போனி மழை அதில் தண்ணி நடக்க முடியல. நிறைய சித்தர்களை நேர்ல சந்திச்சு பேசின அனுபவத்தோட இங்க வந்த சுப்பையா இந்த பிரம்மரிஷி மலை அடிவாரத்திலேயே நிரந்தரமா தங்கிட்டாரு. அதுக்கு காரணம் இங்க எப்பவுமே ஏதாவது சித்தர் நேர்ல வந்து இவர்கிட்ட சகஜமா பேசிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லி என்ன அதிர வச்சாரு. பிரம்மரிஷின்னு ஒருத்தர் இருக்காரு இங்கே. அந்த தூணுக்கு பக்கத்தில் கல் குமிச்சு கிடக்கு, அதுக்குள்ளே இருக்காரு. இதுக்கு மேலே கரடி இருவோம், முகமெல்லாம் தெரியாது, வெறும் முடியாக இருக்கும். கீழே சப்பையாக மனித உருவத்தில் இருக்கார். அவர் ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு நாளைக்கு வருவார். சமண முனிவர்கள் 4 பேர் இருக்காங்க இங்கே. அவங்க 4 பேரும் நிறமணமாக வருவாங்க. முடி கடுமையாக இருக்கும், உடம்பு பூரா முடி. அவங்க 4 பேரும் வருவாங்க. மத்திய பிரதேசக்காரன் ஒருத்தர் வந்து வெங்கட்ராமன் ஒருத்தர் இருக்கார், அவரும் இங்கே இருக்கார். மொத்தம் 50 பேருக்குள்ள பார்த்துக்கேன் சாமி. நான் இங்கே இருக்காங்க எல்லோரும்.
நைட்டு வருவாங்க, நைட்டு 2 பேர் வந்துட்டு போயிடுவாங்க. இல்லை நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து உடல் உருவமாக பார்க்குறீங்களா இல்லை உங்கள் கனவுல இல்லை இல்லை உடல் உருவமாக பார்க்குறோம், கனவுலலாம் பார்க்கல. ஒரு முறை தலையாட்டி சித்தர் வரத தாங்களும் பார்க்கணும்னு எல்லாரும் ஆசிரமத்துல காத்துட்டு இருந்தப்போ யாருடைய பார்வையிலுமே படாம சித்தர் இவருக்கு தரிசனம் தந்த சம்பவம் வியப்புக்குரிய ஒண்ணுதான். இங்கே எல்லோரும் உட்காந்துருந்த சாமி, ஒரு நாள் அவங்க பார்க்கணுன்ட்டாங்க. எல்லோரும் உட்காந்துட்டு இருக்காங்க, லைட் எரியுது, எல்லாம் ஆள் பூரா இங்கே உட்காந்துருக்கு. நான் உட்காந்து உள்ளே இதில் போகிறாரு, எனக்கு தெரியுது. சாத்தூர் சாமிக்கு கண்டுட்டாரு. உள்ளே போய் அங்கே இருந்து இங்கே வாடா அப்படின்னு என்னை கூப்பிட்டாரு. அவர்கிட்ட சொன்னேன், சாமி சாமி யாருக்கு உள்ளே போயிட்டாரு, கூப்பிடாது நான் போகிறேன் அப்படின்னு. சரி நீ போ அப்படின்ட்டாரு. சாத்தூருக்கு நாங்கள் போகிறது அப்போ அவர் தெரிஞ்சு போச்சு, உங்களுக்கு தெரியல. கண்ணு யானை கண்ணு, இது ஞானம் வேணும் சாமி. கண்ணில் ஞானம் இருக்கணும், ஞானம் இருந்தால் தான் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும், இல்லைன்னா முடியாது. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. ராஜ்குமார் சுவாமிகளோட மகன் சுந்தர மகாலிங்கம் என்ன பிரம்மரிஷி மலையை சுத்தி சில இடங்களுக்கு அழைச்சிட்டு போனாரு. இப்ப நான் அவரோட நின்றுட்டு இருக்கிற இந்த இடம் பிரம்மரிஷி மலையோட பின்புறத்துல இருக்கு. இங்கதான் ஒரு ஜீவ சமாதி இருக்கு. இதுதான் தலையாட்டி சித்தரோட ஜீவ சமாதின்னு சுந்தர மகாலிங்கம் எனக்கு சொன்னாரு. இந்த பழனி அப்படின்றவங்களோட ஜீவ சமாதி, அவங்க உடம்புல வந்து காகனீஸ்வரர் வந்து மறுபிறவியாக வந்திருக்காரு அப்படின்னு. ஆமாம், காகமுனினா, அதான் காகபுசுண்டர். காகபுசுண்டர். இப்போ அவரோட ஜீவ சமாதி எங்கே இருக்குது? அவர் தான், அவங்க இது தான் இது. அவங்க இது தான் இது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து அவங்க 2 பேரும், அதாவது குருவும் சிஷ்யனும் ஒன்றா ஐக்கியமாயிருக்காங்க. சிவனும் சக்தி எப்படி சிவபெருமான் வந்து தன் உடலை பாதியை சக்தி கொடுத்தாரோ அந்த மாதிரி குருவும் சிஷ்யனும் ஒன்று தான் அப்படின்னு எடுத்துக்காட்டுக்காக தான் 2 பேருமே ஒரே இதில் வந்து சமாதியாக இங்கே ஐக்கியமாயிருக்கிறாங்க. காகபுசுண்டர் அவரோட ஜீவ சமாதிக்கு பக்கத்துலேயே வந்து இவங்களோட ஜீவ சமாதி. காகபுசுண்டர்னா அவர் பல இடத்துல இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதில் ஒவ்வொரு பேர் ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது, உடலுக்கு தான் நம்ம விட்டுட்டு போகிறோம். அந்த மாதிரி அவர் பல இடத்துல சமாதியில் இருக்கிற மாதிரி இங்கேயும் ஒரு சமாதி அவங்களுக்கு. இந்த இடத்துல குரு சிஷ்யன்னு 2 பேருமே ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்கன்னு எனக்கு சுந்தர மகாலிங்கம் விளக்குனாரு. தலையாட்டி சித்தரோட குரு காகபுஜண்டர், அவரோட ஜீவ சமாதி இதுதான்னு எனக்கு சொன்னாரு. ஆனா காகபுஜண்டர் அழிவே இல்லாதவர். அதனால இவருக்கு இந்த உலகத்துல எங்கேயுமே ஜீவ சமாதி இல்லைன்னு சில குறிப்புகளை நான் படிச்சிருக்கேன். அப்ப எப்படி பிரம்மரிஷி மலையில காகபுஜண்டரோட ஜீவ சமாதி இருக்க முடியும்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அது மட்டும் இல்லாம 18 சித்தர்கள்ல ஒருத்தரான காகபுஜண்டரோட காலத்தையும் நம்மளால சரியா சொல்லவே முடியாது. இது நிச்சயமா அவரோட ஜீவ சமாதி இல்ல, அவர் வழிவந்த சீடர்களோட சமாதியா இருக்கலாம். ஏன்னா காகபுஜண்டரோட மறுபிறவியா தன்னை சொல்லிக்கிட்டு இருந்த தலையாட்டி சித்தரையே இங்க இருக்கிறவங்க காகமுனின்னு தான் குறிப்பிடுறாங்க. அப்படித்தான் காகபுஜண்டரோட வழி வந்த அவரோட சீடர்கள்ல ஒருத்தர் தான் தலையாட்டி சித்தருக்கும் குருவா இருந்திருப்பாரோன்னு எனக்கு தோணுச்சு. ஆனாலும் சுந்தர மகாலிங்கம் சொன்னதையெல்லாம் நான் கேட்டுக்கிட்டேன். அங்கிருந்து நாங்க அப்படியே பிரம்மரிஷி மலையில ஏற தொடங்கினோம். இந்த மலை ரொம்ப ரொம்ப புனிதமானது. ஏன்னா இங்க 210 சித்தர்கள் இன்னைக்கும் சூட்சம ரூபத்துல உலாவிக்கிட்டு இருக்கிறதா எல்லாரும் சொல்றாங்க. 365 நாள் 12 மாதங்களும் விசேஷங்கள் தான். நான் தினந்தோறும் வந்து சித்தர்கள் இப்போ வேள்வி வந்து உலக நன்மைக்காக நம்ம நடத்திக்கிட்டே இருக்கிறோம் இந்த பிரம்மரிஷி மலையில். அப்புறம் தினந்தோறும் ஜோதிகள், பௌர்ணமி, அமாவாசை போன்ற முக்கியமான தினங்களில் வந்து மலை மேலேயும் வந்து யாகம் நடக்கும். இதுலயும் குறிப்பா காகபுஜண்டரும் கொங்கண சித்தரும் இந்த மலையில நடந்திருக்காங்கன்னு எனக்கு சுந்தர மகாலிங்கம் சொல்லிக்கிட்டே வந்தாரு. கொங்கணர் சித்தர் பூஜை பண்ண ஆதி இடம் இது பிரம்மரிஷி மலையோட மகிமை. அப்பேற்பட்ட இடம் இது வந்து திரௌபதீஸ்வரி பிறந்த மண். அவ்வளோ ஒரு தெய்வ சக்திகள் வாய்ந்த இடம்.
இன்னும் கண்கூடா இந்த இடத்துல சித்தர்களை பார்த்து பேசக்கூடிய அன்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னும் அதை சித்தர்கள் உணர்த்திக்கிட்டே இருக்கிறாங்க. கொங்கண சித்தரும் காகபுஜண்டரும் நடந்த மலையில இப்ப நான் நடந்துகிட்டு இருக்கேன்னு நினைக்கும் போது எனக்குள்ள சிலிர்த்தது. இந்த இடம் தான் வந்து மகா கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய இடம். 210 சித்தர்கள் நினைவாக 210 திரி இந்த திரி போட்டு, அதாவது தாமரைப்பூ திரி போட்டு அது மஞ்சளில் ஊற வச்சு 210 கிலோ விஷ்ணுவுடைய அம்சமான நெய் அதில் ஊற்றி உலக மக்கள்லாம் சேர்ந்து கார்த்திகை தீப நல்லாண்டில் வந்து இந்த இடத்துல தான் அந்த தீபம் ஏற்றக்கூடிய இடம். மலை ஏறி மேல வந்துட்டோம். இந்த மலை உச்சியில கொங்கணவர் கருப்பசாமின்னு சொல்லி ஒரு சிலை அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி கொங்கணவர் நினைவா இங்க ஒரு தூண் இருக்கு. இங்க தினந்தோறும் ஆசிரமத்துல இருந்து வந்து விளக்கேத்தி பூஜைகள் செய்யறத விடாம நடத்திக்கிட்டே இருக்காங்க. உன்னை உணரப் போகின்ற மக்களையும் காத்திர வேண்டும். ஓம் நமோ நாராயணா பிரம்மா விஷ்ணு ருத்ரா மகேஸ்வரா காகன்னேஸ்வரா ஜெகத் ரக்ஷகா கோடிலிங்கேஸ்வரா. அப்படி ஒரு பூஜையும் அங்க நடந்தது. மேல மதுரை சங்கு முழங்க ஒரு வித்தியாசமான பூஜையிலையும் நான் கலந்துக்கிட்டேன். அந்த சங்குக்குள்ள எப்பவுமே ஓம் அப்படின்னு பிரணவ ஒலி கேட்கும்னு சுந்தர மகாலிங்கம் எனக்கு சொன்னாரு. அத நானும் காதுல வச்சு கேட்டேன். எப்பவுமே ஒரு ஒலி அந்த சங்குக்குள்ள கேட்டுக்கிட்டே இருந்தது. அதே ஆச்சரியத்தோட நானும் அந்த சங்க ஊத முடியுமான்னு முயற்சி பண்ணேன். விஷயம் கண்டுபிடிச்ச ட்ரிக் தெரிஞ்சிச்சிங்களா? அதே ட்ரிக் இன்னும் இங்க பாருங்க, சுருக்கி உள்ள விடுங்க, சுருக்குங்க பெருக்குங்க. இதான் கொங்கணவர் முன்னால சங்கு ஊதி பூஜைகள் நடக்க மலை உச்சியில நானும் இந்த தியானத்துல கலந்துகிட்டது ஒரு மறக்க முடியாத அனுபவம். தென்னிந்தியாவை நினச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. 2 தீவா பிரியுது. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. இங்க கொங்கணவர் தவம் செஞ்ச குகைய பார்க்கணும்னு நான் சுந்தர மகாலிங்கம் கிட்ட கேட்டேன். அவரும் என்ன அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனாரு. அது ஒரு ஆள் படுத்துக்கிட்டே நுழையிறபடி ரொம்ப குறுகலா இருந்தது. ஆனாலும் கொங்கணவர் இருந்த இடம், அதை பார்க்காம வரக்கூடாதுன்னு உள்ள போனேன். ரொம்ப சிரமப்பட்டு குகைக்குள்ள வந்துட்டேன். உள்ள ஒரு ஆள் மட்டுமே உட்கார இடம் இருந்தது. மானசீகமா கொங்கணவரை நான் இந்த இடத்துல உணர்ந்தேன்னு தான் சொல்லணும். இந்த குகை தான் கொங்கணர் வந்து தவம் செய்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. மலை உச்சியிலேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே இருக்குது. தவழ்ந்து தான் உள்ளே வர முடியுது. இதுக்குள்ளே வந்தால் வந்து ஒரு ஆள் உட்கார்ற அளவுக்கு தான் இடம் இருக்குது. இந்த இடம் தான் வந்து கொங்கணர் வந்து இங்கே இருந்து தான் தவம் செய்கிறாரு, டெய்லி இங்கே தான் வராரு அப்படின்ற விஷயங்கள் தான் வந்து கீழே அடிவாரத்தில் சொன்னது. அந்த குகை இதுதான். இது ஒரு அற்புதமான அனுபவம். இங்கேயே எனக்கு திருப்பதிக்கு போயிட்டு வந்த ஃபீல் கிடைச்சதுன்னு தான் சொல்ல தோணுது. கொங்கணவர் தவம் செஞ்ச இந்த மலை நிச்சயமா ஆதி திருப்பதியா தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த இரவானதால மலையில இருந்து நான் கீழே இறங்கிட்டேன். அடுத்ததா என்ன பயமுறுத்திக்கிட்டே இருந்த அந்த விஷயத்தை பத்தி ராஜ்குமார் சுவாமிகள் கிட்ட பேசியே ஆகணும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். தமிழகம் 2 தீவா பிரியும் அப்படின்னு தலையாட்டி சித்தர் சொன்ன அரூப ஆரூடத்தை பத்தி கேட்க காத்துக்கிட்டு இருந்தேன். ராஜ்குமார் சுவாமிகளோட குருநாதரான தலையாட்டி சித்தர் இப்பவும் இவர்கிட்ட நேர்லயே வந்து பேசுவாராம். இப்படி பேசும்போதுதான்
தான் எழுதி வச்ச காலஞான புத்தகத்துல தமிழகத்துக்கு வரவிருக்கிற ஆபத்துகள் பத்தின சில குறிப்புகளை நினைவுபடுத்தி இருக்காரு. எங்கெல்லாம் கடற்கரை இருக்குதோ அங்கெல்லாம் 25 நகரம் ஒரு நாற்ற குளம்னு எழுதி வச்சுருக்காங்களாம். நகரம் ஒரு நாற்ற குளம்னு எழுதி வச்சுருக்காங்களாம். இதுதான் மற்றவங்களுக்கு பயமுத்து தான் நீங்கள் வந்து நான் சொல்கிறேன் நீங்கள் நினைக்கக்கூடாது. பெரியவங்களோடு நான் இருந்து அனுபவித்து எல்லா குகைக்கும் அவங்க கூட போய் இவர் என்ன தான் பண்ணுறாரு ஏது தான் பண்ணுறாருன்னு பார்க்கும்பொழுது இந்த உலகத்து மேலேயும் இந்த நாட்டின் மேலேயும் மிகப்பெரிய பற்றுதலும் கருணையும் அவர்கிட்ட இருந்ததுங்க. அதில் மிக முக்கியமானது தான் மறுபடியும் ஒரு சுனாமி மாதிரியான பேரழிவால தமிழகம் 2 தீவா பிரியும்னு சொல்லி பயமுறுத்துறாரு ராஜ்குமார் சுவாமிகள். தமிழ்நாடே 2 தீவா பிரிய போகுது ராஜான்னார். பக்குன்னு வாரி போட்டுது. என்ன சாமி இப்படி சொல்கிறீங்களே, கடுமையான பூகம்பம் இருக்குது. செங்கல்பட்டு இருக்கு இல்லைங்களா, செங்கல்பட்டுக்கு அண்ணாண்ட ஒரு தீவா. இப்போ நமக்கு வந்து இப்போ சென்னைக்கு இப்படி போகிறோம்ல, வேலூர் வழியாக தான் ஜலகண்டேஸ்வரர் அங்கே இருக்குது. வேலூர் வழியாக தான் சென்னைக்கு வர முடியுமா. பூந்தமல்லி தான் அங்கே தான் வந்து நமக்கு என்ட்ரன்ஸ் ஆகும். மறுநாள் காலையில் ராஜ்குமார் சுவாமிகளை நான் சந்திக்க போகும்போது அந்த ஆசிரமத்தில் இருந்த இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயத்த நான் பார்த்தேன். அதை பார்த்து நான் மயக்கம் போட்டு விழாத குறைதான்னு சொல்லணும். ஏன்னா தன்னோட குருநாதரான தலையாட்டி சித்தர் சொன்ன மாதிரி தமிழகத்துல மறுபடியும் ஒரு பேரழிவு வரப்போகுது. அதனால தமிழ்நாட்டுல உப்புக்கு தட்டுப்பாடு வரும்னு சொல்லி 12 டன் உப்பு வாங்கி சேமிச்சு வச்சிருக்காரு ராஜ்குமார் சுவாமிகள். என்ன சொல்றதுன்னே புரியாம மலைச்சு போய் நின்னுட்டேன். தமிழகத்துக்கு வரப்போற அழிவை உறுதின்னு நம்பி உப்பெல்லாம் வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சிருக்காரு ராஜ்குமார் சுவாமி. ஆனா மனித குலம் எப்பவுமே நல்லா இருக்கணும்னு பாடுபட்டவங்க தான் சித்தர்கள். அப்படியே ஒரு பேரழிவு இருந்தா கூட நிச்சயமா சித்தர்கள் திரும்பவும் நம்மளை எல்லாம் தவிக்க விட மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அதுவும் இந்த பிரம்மரிஷி மலையில தான் எக்கச்சக்கமா சித்தர்கள் இருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கேயே ஒரு ஆழமான பிரார்த்தனையை செய்வோம்னு சொல்லி திரும்பவும் நான் மலைக்கு போனேன். கொங்கணவர் தவம் செஞ்ச குகைக்குள்ள இன்னொரு தடவை போனேன். வரவிருக்கிற இந்த பேரழிவுல இருந்து மனித குலத்தை காப்பாத்துங்களேன்னு மனமுருகி பிரார்த்தனை செஞ்சேன். கொஞ்ச நேரம் தியானமும் செஞ்சேன். சித்தர்களோட காதுகளுக்கு என்னோட பிரார்த்தனை போய் சேர்ந்ததா ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டது. அங்க இருந்து புறப்பட்டு வெளியே வந்தேன். மானுடம் இயற்கை எல்லாமே நம்மால புரிஞ்சுக்க முடியாத ஒரு விதிக்கு உட்பட்டு தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதனால அழிவை நம்மளால தடுக்கவே முடியாது. ஆனா நம்மளோட பிரார்த்தனை மூலமா அதோட பாதிப்புகளை நம்மளால குறைக்க முடியும். நல்லதே நடக்கும்னு நம்புவோம். மறுபடியும் இன்னொரு அனுபவத்தோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். பேய் பிசாசு ஆதி எல்லாம் ஒண்ணுதான். உங்களுக்கு தீராத நோயா? அப்படியானால் பேய் பிடித்திருக்கும் ஒரு பெண் பேயோட்டியின் வித்தியாசமான ட்ரீட்மெண்ட். உருட்டுன்னு அந்த ஆவி எனக்குள்ளார வந்துடும். அப்படி தூக்கிடுவேன். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். 3வது கண் நிகழ்ச்சிக்கு பொருத்தமான சம்பவங்களோ செய்திகளோ மனிதர்களோ உங்க ஊர்ல இருந்தா தவறாம திரையில வர முகவரிக்கு தெரியப்படுத்துங்க.